ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமே. இது ஒரு கஸ்டமர் விற்க சொல்லி கொடுத்துருக்காப்புல. 16,000 ரூபா போட்டிருக்காங்க. புதுசு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் கமெண்டில் சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் எல்லாமே. ஸோ என்னென்னா, நம்ம ஒரு பொருள் ஒருத்தர் கொடுக்கும்போது நம்ம வேணாம், இதெல்லாம் விலை கம்மியாக இருக்குது, நீங்கள் கொடுக்காதீங்க, இவ்வளோ ரேட் போட்டால் விற்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சொல்ல முடியாதுன்னா, எதனால் சொல்ல முடியாதுன்னா, நம்ம அவங்களுக்கு அவங்களே புரிஞ்சுக்கணும். அவங்களே ஒரு வாரம் விற்காமல் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்கு தேவை எங்கேயாவது இருந்து ஒரு பொருள் வரணும், நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும், அதுதான். சரியா? அதனால பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட வர்றதையும் வாங்கிக்குவோம், வெளியிலேருந்து வர்றதையும் வந்துக்குவோம். சில பேர் கூட கொடுத்தா கூட வாங்கி போட்டுக்குவோம். ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. வேணும்னா உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு தேவையில்லாத பொருள் ஒருத்தருக்கு தேவை இருக்கலாம். ஒருத்தருக்கு அது அதிகமாக தெரியலாம், ஒருத்தருக்கு கம்மியாக தரலாம், ஒருத்தருக்கு அது நியாயமாக தரலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே கம்மியாக தெரிகிறது அது நிறைய பொருள் இருக்குது. உங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஒரு பொருள் இப்போ கூட S21ன்னு ஒரு பொருள் போட்டேன். அது டிஸ்பிளேல கோடாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கால் பண்ணிட்டாங்க. மணி 10:30 ஆயிடுச்சு, இருந்தாலும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதோடு தான் சரி, அதை சைலன்ஸில் போட்டு இப்போ ஸ்டாக் வீடியோ அவங்க பேசினா அதை தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, அது மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச பொருள், எல்லாருக்கும் விலை கம்மியாக தெரிகிறப்போ ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு அந்த பொருள் தேவை இருக்கலாம், ஒருத்தருக்கு அந்த பொருள் தெரியாமல் கூட வாங்கலாம். சரியா? அது அவங்களோட இதுதான். அதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக போட்டுட்ருந்தோம். கிட்டத்தட்ட 1,05,000 பேர் சப்ஸ்கிரைபராகவே இருக்கீங்க. சரியா? அதில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது அது வேறு விஷயம். இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் எனக்கு 1,05,000க்கு மேலே இருக்காங்க. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொருள் ரியல்மியில் 16 ப்ரோ, ஒரு மாதம் தான் P2 ப்ரோ. ரியல்மியில் P2 ப்ரோ 16,500 ரூபா, 12 GB ரேமு, 512 GB அவர் சொல்கிற பொருள். ஸோ விலை பார்த்திங்கன்னா 16,000 ரூபா. இதுக்கு இன்னும் வாரண்டி 11 மாதம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அடிஷ்னலாக ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணி வாரண்டி இது போட்டிருக்காரு. புரியுதா அவங்களுக்கு? 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா இதுக்கு போட்டிருக்காரு. ஸோ அதனால் அவரோட ப்ரைஸ் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ 19,000 ரூபா போட்டோமா? ஃபஸ்ட்டு போட்டோம் 19,000 ரூபா, 18,000 ரூபா போட்டோம். அதுக்கு தான் நிறைய பேர் கழுவி ஊற்றுறாங்க. அதை தான் சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ 16,000 16,000 ரூபா போட்டிருக்கோம். நான் என்ன பண்ணுறது, அவர் கொடுக்குறாரு, போடுங்க. இது பார்த்திங்கன்னா MI 11 லைட்டு. இது ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டார். நாளைக்கு தான் பார்சல் போட முடியும். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 7,500 ரூபா முடிஞ்சிடுச்சேடா, சோல்டு. சரியா? வித்துருச்சு. இது பார்த்திங்கன்னா எம்ஐயில் சிவியில் MI 14 சிவின்னு சொல்லுவாங்க. 24,000 ரூபாய்க்கு தரேன். 8 GB ரேமு 256. சரியா? 8 GB ரேமு 256, 24,000 ரூபா, 24,000. இது இன்றைக்கி அந்த ஓப்போ ரெனோ இன்றைக்கி தான் போச்சு. இன்றைக்கி தான் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போனார். ஓப்போ ரெனோ 12 ப்ரோ ஞாபகம் இருக்குங்களா? 512 GB ஒன்று போட்டு வச்சுருந்தோம். அது இன்றைக்கி தான் அதுக்கு இன்றைக்கி தான் விடிவு காலம் வித்துருச்சு. இது பார்த்திங்கன்னா MI 14 சிவி 24,000 ரூபா தரேன். 8 GB ரேமு. இந்தப்பா ஒட்டிடுது, 24 ஆக்கிறேன். மொபைல் புதுசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஷோரூம்லேயே பார்த்திங்கன்னா சில பொருள் அவங்களே எடுத்து வச்சுருவாங்க, விற்கவே கூடாதுன்னு சொல்லி வச்சுருவாங்க. அந்த மாதிரி பொருள் தான் இதெல்லாம். ஏன்னா டெமோவில் போட்டு வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு கணக்கு காட்டணும், அதுக்காக விற்காமல் வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டீலரை கூப்பிட்டு, டீலர்னு ஒரு 10 பேர் இருப்பான், அவனுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லி கொடுத்து விடுவாங்க. 10 பவுன் 20 பவுன் சேரும்போது இது மாதிரி கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி. லெமன் டீ குடுறா டே. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 14,000 rupees.
ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. கடைசியில் சோலையம்மாவை முடிச்சிட்டல நீ, பாவண்டாது சிரிக்கிறான் பாரு. 8256. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சுங்க. ரியல்மி 7 ப்ரோ இதுவும் ஒருத்தர் வாங்கிட்டாரு. நாளைக்கு பார்சல் போட்டு விடணும், சரியா? கொரியர் போட்டு விடணும். எஸ்டி கொரியரில் தான் போடுறோம். எங்களுக்கு வந்து அதுதான் சிம்பிளாக இருக்கும். எஸ்டி கொரியர், ஃப்ரெண்ட்ஸு கொரியர், ப்ரொஃபஷ்னல் கொரியர். ஸோ இது மாதிரி கொரியருங்களை தான் போட்டு விட்றோம். இந்த கொரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆனது. ஸோ அது அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழு வியாபாரமே வந்து கொரியர்லேயும் இந்த அது என்ன ஜொம்டோவா இந்த பைக்கில் போட்டு பைக்கில் வந்து வாங்கிட்டு போகிறாங்களே ரேபிட்டோ இதெல்லாம். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அட்வான்டேஜாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஓப்போ F27 5G இது வந்து பார்த்திங்கன்னா 14,000 போட்டோம், விற்கலை. எதுனாலன்னு தெரில. ஆனால் 8256 வாரண்டி இருக்குது. பஸ் இதுக்கு வாரண்டி இருக்குது. நானே மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இது எவ்வளோ வாரண்டி இருக்குடா? 5-6 மாதம் இருக்குல்ல? 5-6 மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸு, சார்ஜர், ரெண்டாவது 8GB ரேமு 256. ஸோ எவ்வளோ? 14,000. பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டு பாருங்கள். பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 14,000, 14,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A34 5G மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வித்துருச்சு. இது 10,000 ரூபாய்க்கு போட்டோம்ல, இதை ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. ஸோ இதை விட்டுருங்கப்பா, நான் மறந்துட்டேன். இது வித்துருச்சு ஒருத்தர் காசு போட்டார். இதில் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதுவும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு, இதுவும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. டிஸ்பிளே தான் மெயினே. மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணால் அது வந்து அந்த ஃபோனுக்குள்ள குவாலிட்டியே வராது. ஏதோ கம்மியாக வாங்கி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 8,000 ரூபாய்க்கு தரேன்றக்காப்புல. இது 10,000 ரூபா, இது 8,000 ரூபா. சாம்சங் S22 அல்ட்ராவில் வந்து 3 விதமான ஃபோன் இருக்குது. 4 விதமான ஃபோன் இருக்குது இதில். S21 அல்ட்ரா 12,256, சரியா? இதோட விலை தான் வந்து 31,500. ஆல்ரெடி இது முடிஞ்சிச்சு. ஒரு ஒருத்தர் காசு போட்டார், சரியா? காசு போட்டார். இதான் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் 31,000 ரூபா முடிஞ்சிடுச்சு, சோல்டு, சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா S23 அல்ட்ரா தான் இதுவும். இதில் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓரளவு நல்ல டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. ஏன்னா இது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரம் டிஸ்பிளே போயிருமோ அப்படின்னு. இன்றைக்கி கூட அந்த ஒரு பையன் இதே மாதிரி ஒரு ஃபோன் தான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது தான். அது 23 அல்ட்ரா இல்லை, 22 அல்ட்ரா. கிரீன் கலர். ஆமாம். ஆமாம், ஏன்னா டிஸ்பிளே சேஞ்சுடுன்னும் போது அது உங்களோட ரிஸ்க் தான். நாங்கள் சொல்கிறோம் டிஸ்பிளே சேஞ்சுடுன்னு. டச்சு ஸ்பீடு இருக்காது, டச்சு ஒர்க் ஆகாமல் போயிடும், அப்புறம் டிஸ்பிளேயே ஆன் ஆகாது. ஸோ இதெல்லாம் இருக்கும் ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் மனசு கஷ்டப்படக்கூடாது. நம்ம தான் சொல்கிறோமே, வேணான்னா விட்டுற வேண்டிதான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா S23 அல்ட்ரா தான். இது 23,000 ரூபா. டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க. ஓரளவு நல்ல டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒர்க் ஆகுது. இந்த எட்ஜு வராது. அது பார்த்தாலே தெரியும், எட்ஜு ஸ்க்ரீன் வராது. 23,000 ரூபா சொல்கிறாப்புல. நம்ம அது சரி, அது அப்புறமா பேசுவோம். இங்கே ஏதாவது இருக்கா? கிரெடிட் கார்டு தைச்சு வாங்கினாரு அவர் தானே? ஆமாம், இது ஒரு S22 அல்ட்ரா தான். இது வந்து 512 GB. இதுக்கும் பாக்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து 29,500 ரூபா போட்டிருக்காரு. பட் ஆனால் இதில் வந்து கோடு இருக்குது. டிஸ்பிளே ஒரிஜினல் தான். டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்திருக்கு பாருங்களா. இது டெம்பர் கிளாஸா மேலே? என்னது பாது?
டிஸ்பிளேல லைன் நிறையா இருக்குது அதில். அதுவே ரேட் எவ்வளோ போட்டிருக்காரு? 28,500 போட்டிருக்காரு. இது விட்டு ஆமாம் லைன் இருந்தது அதுவா? இவன் இதுப்பா ஆறுமுகம். இந்த வல்கமிரால ஆமாம் இந்த மெயில்டா ஒரு லைன் கொடுத்தாரு அதுவா? இது மெயில்டா அது வேற, அது வேற, அது வேற. அதையும் காட்டுறேன் சரியா? விளக்கம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா, S22 அல்ட்ரா, எல்லாமே S22 அல்ட்ரா. இது S23 அல்ட்ரால நான் ஒரு தம்பாரு S22 அல்ட்ரா. இது என்னப்பா S22 அல்ட்ராவா S23 அல்ட்ராவா? இன்னும் ஒரே மாதிரி தானே இருக்கும். எனக்கு ஆன் பண்ணிக்கோ. ஆன் பண்ணி பாரு. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்க. தப்புடி. இதுக்கு இடையில இன்றைக்கி ஒரு ஃபோன் வந்து கொடுத்தாப்புல. இது வந்து S22 அல்ட்ரா தான், இப்போ தான் வந்துச்சு. இது வந்து 35,000 சொல்கிறாப்புல. 23 அல்ட்ராவில் அதான் 29,500 போட்டிருக்காப்புல. அப்போ இதுக்கு பாக்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? பாக்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து வெறும் மொபைல் தான். இது வந்து S23 அல்ட்ரா. இது குழப்பி விட்டானுங்க பாரு. S23 அல்ட்ரா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல லைன் இருக்குது. ஆன் ஆகட்டுமா? கொஞ்ச நேரம் ஆன் ஆகட்டும். இது ஆன் ஆனோடனே காட்டுறேன் உங்களுக்கு. இது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது S22 அல்ட்ரா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல லைன் வர மாதிரி இருக்குது. ஸோ இது நேற்றே நம்ம உங்களுக்கு சொன்னோம் நம்ம வீடியோவில். இந்த பாருங்கள், சின்னதாக ஒரு கோடு இப்போ பார்த்தா தெரியுது. நேற்றுலாம் தெரியல, இன்றைக்கி கொஞ்சம் தெரியுது. இந்த இருக்குல்ல கோடு. சாம்சங் S22 அல்ட்ரா தான் இது. ஆனால் 12GB ரேமே 512GB. இதுக்கு தான் இந்த பாக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். புரியுது? இப்போ இதுதான் இதோட பாக்ஸு. கொட்டிடும் 12/512. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 28,500. இது யார் இது? வல்கமிரானா? இதுவும் வல்கமிரா தான்ப்பா. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா S23 அல்ட்ரா. கோடு இருக்குது. கோடு இருக்கிறனால தான் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 29,500, 29,500. நேற்று ஒரு S22 அல்ட்ரா ஒன்று இதே மாதிரி பிளாக் கலராக இருந்துச்சு. நிறைய பேர் அது இதுன்னு போட்டு எனக்கே குழப்பிட்டாங்க. ஆனால் அது ஒருத்தர் வாங்கிட்டார், பார்சல் போட்டாச்சு, அது முடிச்சிச்சு. அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா S23 அல்ட்ரா. இது வந்து ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128, 12/256 தான். இது ஆன் அவுட். இது வந்து S22 அல்ட்ரா, சாம்சங் S22 அல்ட்ரா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,000 சொல்லி கொடுக்குறாரு. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு வருது பஸ்ஸில், நம்மளே கணிக்க முடியல. அதுதான் சொல்கிறேன்ல, எவ்வளோ 31,000 ஒரு பாக்ஸ் பீஸ் போட்டிருக்கோமா, இன்றைக்கி தான் விற்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா 34,500. கிட்டத்தட்ட 35,500 கம்மி, 35 500 கம்மி, 34,500. சரியா? இதை ஆன் பண்ணி காட்டுறேன். இருங்க, இது ஆன் ஆகட்டும். இது வந்து ஓப்போ F27 Pro Plus. இதுவும் வந்து 5G மொபைல் தான். பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது பாருங்கள். பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 8,256. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000, 16,000. 16,000. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஐஃபோனில் வந்து 12 Pro Max. 12 Pro Maxா 13 Pro Maxாப்பா? 12 Pro Max. ஓகே. ஐஃபோன் 12 Pro Max 256. பேட்ரி ஹெல்த் எவ்வளோ? நேற்று கூட 32,000 போட்டிருக்கு வீடியோ. ஸோ 32,000 சார்ஜ் கூட. அப்புறம் அதை ஏற்கனவே 2 வாட்டி போட்டோம்ல, 85 இருக்கும் பேட்ரி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 32,000, 32,000. நத்திங் வந்து நல்ல மொபைலு. 16GB ரேமு, 512GB.
மொபைல் வந்து அப்படியே நீட்டாக வச்சுருக்காப்புல. வாரண்டி முடிஞ்சிருச்சு. செம்ம நீட்டாக இருக்குது. விலை வந்து 28,000 சொல்லியிருக்காப்புல. 28,000 இதோட விலை. சரியா, 28,000. 16 GB ரேமு. பவுச்சே ஒரு 1000 இருக்கும்னு சொன்னார். 28,000 தராரு. 16 GB ரேமு, 512 GB ஸ்டோரேஜ். இந்த இது மறந்துட்டேன், இது நேற்றுக்கு போடாமல் விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து 8,000 இப்போ ஆக்கிட்டாப்புல. 8,000, 9,000லேருந்து 8,000 ஆக்கிட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஏர்பட்ஸ் 4 ஒரிஜினலு. ஒன்றும் வந்து வாரண்டி இருக்குது, 5-6 மாதம் வாரண்டி இருக்குது. ஆப்பிள் ஏர்பட்ஸில் வந்து ஏர் 4 இது. நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் வராதுன்னு நினைக்கிறேன். இதில் வராதில்ல நாய்ஸ் கேன்சலேஷனு, இதில் வராது. சரியா, ஏன்னா ப்ரோ மாடலில் தான் வரும், இதில் வராது. சரியா, அதே மாதிரி இந்த வாட்ச் ஒன்று அந்த ஐக்ளோடில் இருக்குல்ல, அது ஒன்று 6,000 சொல்லி கொடுத்தாரு. ஒன்றும் விற்கலை, அப்படியே தான் இருக்கு. இந்த லேப்டாப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம், நம்மளுக்கு டைம் இல்லை. தனி வீடியோ போட்டிருக்கலாம்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா 18,000 தராப்புல. நோக்கியாவில் i5e 11th ஜென்ரேஷன். 11th ஜென்ரேஷன்னா 11வது தலைமுறை சார்ந்தது. இது ஓப்பன் பண்ண 18,000 இது விலை. இது வந்து பார்த்திங்கன்னா i5யில் 11th ஜென்ரேஷனு. நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. 16 GB ரேமு. ரேம் வந்து பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு இருக்குது. 16 GB ரேம் இருக்குது. 512 GB ஸ்டோர் எஸ்எஸ்டி 512 GB எஸ்எஸ்டி இருக்குது. அது போக இன்டெல் கிராஃபிக்ஸு, அப்புறம் வேறு ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ். என்னடா ஆசி ஃபோன் பண்ணுறான் அவனுக்கு, நீ கால் பண்ண. என் கால் கட் ஆயிரும். அப்படியே கட் ஆனோன்னு அவனுக்கு ஃபோன் பண்ண. சரியா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணால் ஃபோன் கட் ஆயிரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான், உனக்கு பண்ணுவான்ல வீடியோ போட்டு. இப்போ பண்ணு. 16 GB ரேமு, 512 GB. ஹலோ, என்னடா ஃபோன் பண்ணுறா? காசு 1,500 போட்டேண்ணே உனக்கு. சரி, நான் போட்டு விட்றேன். என்னப்பா இது போய் தொலை மாட்டேங்குச்சு. போக மாட்டேதுடா, என்னடா அது? நான் போட்டேன்னு சொல்லியிருப்பா ஃபோன் பண்ணி. ஸோ இந்த லேப்டாப்போட விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 தான் விலை. உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. சரியா, போட்டாங்கண்ணே 18,000. இது வந்து 35,000 சொல்லி கொடுத்துருக்காரு. மொபைல் சூப்பராக இருக்குது. அதுக்கு தான் அவர் அந்த கோட் பண்ணுறாரு. 35,000 எதனால் கோட் பண்ணுறாருன்னா, மொபைலுக்கு வந்து ஒரு தரம் இருக்குல்ல, அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி விலை சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா S23 Ultra 512 GB கோடு மட்டும்தான் இதில்.
S23 அல்ட்ரா, இதெல்லாம் S22 அல்ட்ரா, இது S23 அல்ட்ரா. டிஸ்பிளே புது ஒரிஜினல் டிஸ்பிளே தான், கோடு வந்திருக்கு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB RAM 256 தான், இல்லைன்னு சொல்ல. பிளாக் கலரு. இதை பிச்சு விட்ரு, இது இருந்தால் தான் அசிங்கமாக இருக்குது. சரிங்களா, பக்காவாக இருக்குது. வேறு கிராச் டென்ட் எதுவுமே இல்லை. மொபைல் அவ்வளோ பலன்னு இருக்குது. எப்படி இந்த கோடு வந்துச்சுன்னு தெரில. இந்த கோடு மட்டும் வரலன்னா மொபைலோட ரேட்டு வேறு. நம்ம வேணால் கேளுங்க, ஒரு எவ்வளோ போட்டிருக்காரு, 29,500 ஒரு 1000 கம்மி பண்ணி வேணால் பேசுவோம். 28,500 தரேன். நீங்கள் வேணால் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா பெரிய மொபைலு. S23 அல்ட்ரா நம்ம இப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ, நம்ம 48,000 ஒன்று விற்றோம்ல, ஒயிட் கலர் பாக்ஸோட. அது ஆனால் 512 இது 256னா 45 ரூபா 43 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஆமாப்பா, இது கரெக்ட் நீ சொல்கிறது. S23 அல்ட்ரா தான் நல்லா இருந்துச்சுன்னா 40 45 ரூபாய்க்கு மேலே. இதுவும் 512 தான்ப்பா, இது 12/512. இதுவும் வந்து 12/512 தான் பாஸ். இது 12 GB RAM 512 GB. இதோட விலை 29,500, 29,500. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுத்து விட்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நல்லா இருக்குன்றாரு. மொபைல் நல்லா இருக்குன்றது எதை வச்சு சொல்கிறோன்னா, அந்த கேமரா, அந்த குவாலிட்டி. ஸோ அதை வச்சு தான் மொபைல் தரமாக இருக்குன்றதை வச்சு தான் சொல்கிறோம். மேலே உள்ளதெல்லாம் ரெண்டாவது. அதில் வந்து கிராச் இருக்குது, பஞ்ச் இருக்குது, பவுச் அடையாளம் இருக்குது, இதெல்லாம் வந்து ரெண்டாவது. ஸோ மொபைல் வந்து உள்ளே எப்படி இருக்குது, ஒரு நோய் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. விலை வந்து 34,500, 34,500. அது ஜிபி எவ்வளோ பாரு, 12,256 தான் சொன்னான். ஆமாம், அதுதான் 12,256. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக முடிச்சுருவோம். சாம்சங் இது ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 12 Pro Max. அவ்வளோதான், இதெல்லாம் முடிச்சிட்டோம்ல. இது அப்படியே ஓரம் வச்சிடும். 12 Pro Max 28,000 தான் இதோட விலை. 28,000 இதோட விலை. சரியா, 28,500 போட்டிருக்கேன். 500 பேசிக்கலாம். 28,000 தரேன். $256 GB 256 GB 28,000 தரேன். ஐஃபோன் 12 Pro Max கண்டிப்பாக வாங்கலாம். 12 Pro Max 5G மொபைல்லாம் வந்து அது எவ்வளோ ரேட், நாங்களே செகண்ட்ஸ் 50 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடிலாம் விற்றுருக்கோம். 76 இருக்குது, ஒரிஜினலாக இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்குது. இது வரையும் கலட்டி ரிப்பேர் பார்க்கல. அதே மாதிரி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் லேசாக உடஞ்சிருக்கு. ஸோ இது பேனல் மாற்றினா 500 தாங்க. இது பேனல் மாற்றுறது, பேக் பேனல் வந்து 500. ஆனால் அது மாற்றினா அதோட குவாலிட்டி போயிடும். அது மாற்றலை அவங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. மாற்றினா இன்னும் கம்மியாக கேட்பாங்க, எங்களுக்கு தெரியும். அது அந்த ஒரிஜினல் ஃபினிஷிங் போயிடும். கேமராக்குள்ளே டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். கேமராவோட குவாலிட்டியே வீணாக போயிடும். இப்போ நீ இந்த கேமரா ஆன் பண்ணி கேட்டேன், இப்போ இது வந்து மாற்றலை. சரியா, 28,000 சொல்கிறோமே. இந்த மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயை மாற்றலை. அதனால தான் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. டிஸ்பிளேயில் பேக் பேனலில் மாற்றலை. பேக் பேனல் மாற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டஸ்ட்டு உள்ளே போயிடும். சரியா, இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 28,000. ஃப்ரெண்டு நல்லா தொடச்சிட்டு போடுப்பா. இப்போ என் கண்ணு தான் அப்படி இருக்கா, மங்கள தான் இருக்கா? ஓகே, டெம்பரை பிச்சு போட்டுரு. அதுதான் டெம்பர்னால தான் இந்த மாதிரிலாம் வரும். இல்லை டெஸ்ட் இருக்கா? ஸோ ஏதோ நோண்டி இருப்பானுங்க போல இருக்குல்ல. ஸோ ஓகே, அதுதான் டெஸ்ட் இருக்குது. நல்ல வேலை பார்த்தோம். நம்ம எப்படி இருந்தாலும் கஸ்டமருக்கு நம்ம சொல்லுவோம், நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டா கூட ஏங்க இது மாதிரி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு கேட்போம். கட்டி காசை ரிட்டர்ன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா வாங்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நஷ்டமாகும். அவன் உஷாராக காசை வாங்கிட்டு போயிடுவான் 2 நாள். ஏன்னா பார்சல் சில நேரம் 1 நாள் 2 நாள் கூட ஆகுது, ஒரே நாளில் போய் சேர மாட்டேங்குது. ஒரு சில ஃபோன்லாம் சில ஊருக்குலாம் உடனே போயிடுது, சில ஊருக்குலாம் லேட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13. இது 13 தானேப்பா? இது 13
இது விலை வந்து பார்த்தீங்கன்னா 128 ஜிபி. இது 128 ஜிபி விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,500 21,500. நான் கம்மியாக தான் தருது எனக்கு 128. என்ன இஷ்யூப்பா இது? ஏன் இவ்வளோ கம்மியாக தராரு? ஐஃபோன் 13 ஃபோக்கஸ் ஆகாதா? ஓ இது தெளிவா இருக்குல்ல, ஆமாம் கரெக்டா இருக்குல்ல, எங்க பாருங்க ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கு பாருங்க. ஓ ஆனால் கேமரா கிளியரேஜா இருக்கு, ஃபோக்கஸ் ஆக மாட்டேது. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் எடுக்கிறேன். ஓகே ஓகே. ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கு. ஆமாம் ஒரு டர்னஸ் இருக்கு. அதாவது மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மட்டும் தான் ஆக மாட்டேது. கரெக்டா இருக்கு பாருங்க. இப்போ அதில் ஒன்றில் நல்லா இருக்கு, வைல்டு ஆங்கிள்லாம் நல்லா இருக்கு. இது பாருங்க இன்னொரு கேமரா இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, அது கொஞ்சம் டர் ஆகுது. அதாவது ஃபோக்கஸ் ஆகல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் இருக்கு. ஆமாம் அது செட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி உள்ளே நோண்டி பார்க்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். கேமரா இப்போ கேமரா ஆனால் ஷோரூமில் மாற்றிருக்காங்க, அப்புறம் ஆனால் உள்ளக்கெல்லாம் அழுத்தி இருக்குது, உள்ளக்க ஏதோ கொடுத்து சரி பண்ணியிருப்பாங்கன்றாப்ல. போக மாட்டேங்குது தொடச்சா. அதான் டெஸ்ட்டு மாதிரி ஒரு மாதிரி ஃபார்மாக இருக்குது. சரி ஓகே, இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் 21,500க்கு தராங்க. சரியா? எதுவுமே நம்ம என்னடா கம்மியாக தரானேன்னு யோசிக்கக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு பொருள் கம்மியாக ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தால் கூட நீங்கள் தவிர்க்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கணும். ஒரு ஃபால்ட்டு ஒரு ஃபால்ட் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் தவிர்த்துருங்க. வியாபாரியா ரிப்பேர் பண்ணுவானா, ஃபால்ட்டை பார்த்துக்குவானா, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃபோன் ரிப்பேர் இருக்கும், அதில் உள்ளதை தூக்கி இதில் போட்டு ஏதாவது சரி பண்ணுறதுக்காக வாங்குவாங்க. சரியா? கஸ்டமருக்கு வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிற ஃபால்ட் இருக்குன்னு ஒரு மொபைல் சொல்கிறேன்னா, எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய ஐடியாஸை தான். இதே நல்லா இருக்குது, 500 கூட பரவாயில்ல கொடுங்க பாய் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினா அது வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S20, இதுவும் S22, சாம்சங் S22. ஆனால் 8256 ஒரே ஒரு கோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 சொல்கிறாப்புல. 12,000 தானே அது? ஆமாம் 12,000 அவ அடிச்சிருக்காங்க ஒரு கோடு. 12 11 12 தான். சரி விடு, 12,000 அது. 8256 ஒரே ஒரு பேக்ரவுண்ட் வேறு இருக்குது லைட்டாக. சரியா? சில இது வீடியோஸ் வேக வேகமாக போட்டுட்டு போயிடுவோம், ஸ்டாக் வீடியோ. வீடியோ வந்து சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போட மாட்டோம், கடகடன்னு போட்டு போயிடும். அதை வச்சு வாங்கிடக்கூடாது. ஏன்னா நிறைய வாட்டி நாங்கள் ஒரு வாட்டிக்கு 2வது வாட்டி 3வது வாட்டி போடும்போது அதை பற்றி நாங்கள் அவ்வளோவா பேச மாட்டோம். அதுதான் உங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு வச்சுருவோம். ஆமாம், வாங்கும்போது ஒரு வாட்டி நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து அதான் இந்த மாதிரி தான் டச் பண்ணி ஆன் பண்ண முடியும். இந்த பட்டன் ஒர்க் ஆகாது. டபுள் டேக் பண்ணிங்கன்னா மொபைல் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 6128. ஆனால் ரொம்ப ஃபேமஸான மொபைலு. சரியா? இந்த மொபைல் வந்து S10e. சரியா? கேமராலாம் வந்து வேறு லெவலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு கம்மியாக தரேன், 6,000 தரேன். சரியா? எனக்கு 500 லாஸ் தான். ஆனால் இது வாங்கினது ஒரு கஸ்டமர்கிட்ட, ஒரு பார்ட்டிக்கிட்ட விற்றுட்டோம் நாங்கள். திரும்ப எங்களுக்கு ரிட்டன் வந்துருச்சு. அதனால் ஆனால் நாங்கள் அப்போ இதை கவனிக்கவே இல்லை. இந்த பட்டன் ஒர்க் ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவரும் ரிட்டன் பண்ணிட்டாரு. நாங்கள் ஒன்றும் சொல்லலை, வாங்கிட்டு ரிட்டன் காசு கொடுத்துட்டோம். அவர் வேறு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டார். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரம் இது மாதிரி ஆகும். சரியா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த பட்டன் ஒர்க் ஆகாது. சரியா? அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணால் மொபைல் ஆன் ஆயிரும். அதான் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 6,000 தான் தரோம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6,000. இதோட ஜிபி வந்து 6128. வேறு என்ன சொல்லணும், கேமராலாம் சூப்பராக இருக்குது. 6128 கேமரா தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. பேட்ரி வந்து 3000 mAh பேட்ரி வரும் இதில். ஆனால் இந்த மொபைல் கெப்பாசிட்டிக்கு பேட்ரி ஒன்றும் பெரிய உங்களுக்கு உடனே சார்ஜ் இறங்காது. ஏன்னா மொபைலோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. பெரிய மொபைல்னால் பெரிய மொபைலாக இருக்கும், டிஸ்பிளே பெருசாக இருக்கும், அதோட செலவினங்கள் அதிகமாக இருக்கும். இதுக்கு அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சூப்பராக இருக்குது. விலையும் வந்து பார்த்திங்கன்னா 6,000க்கு தரேன். 4G தானேடா இது? 5Gயா? 4G தான்.
4G இது, 5G கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 4G இது. சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைல் கிடையாது, 4G மொபைலு. 8500 இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 7A 16000 இது. இது வந்து 8/128 8GB ரேமு 128. கூகுள் பிக்சலில் வந்து 7A வந்து 16000 16,000 இது. இது வந்து ஓப்போன்னு ஒரு மொபைலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான், கேமராவும் சூப்பர் தான். 4G மொபைல் இது, 5G கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்போ A76 6/128. இதோட ப்ரைஸ் வந்து 5500 5500. இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் M35 சாம்சங் கேலக்ஸி M35A 7500 இது. 5G மொபைலு, 6/128 தான் இது. 6GB ரேமு 128. சார்ஜ் இல்லை. ஸோ இது ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கோம், அதனால் இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பான மொபைல் இது. ஃபுல் எட்ஜு. நீங்கள் மொபைலில் வந்து இந்த அளவுக்கு எட்ஜு இன்றைக்கி வரைக்கும், இப்போலாம் எட்ஜே ஸ்டாப் பண்ணிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? எட்ஜு மாடலே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 ப்ரோ 12GB ரேமு 256 ஸ்னாப் ட்ராகன் வாரியண்ட் 860 ஸ்னாப் ட்ராகனு. சரியா, இதை போட்டிருக்கு பாருங்கள், ஸ்னாப் ட்ராகன். ஸோ 12GB ரேமு 256. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000 இது, 16000. எட்ஜு தான் மெயின் இதில். எட்ஜு கேமராலாம் வேறு லெவலு. கேமரானா நான் உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காட்டுறேன். கேமரா கொஞ்சம் செக் பண்ணி காட்டு. இந்த கேமரா மங்கலாக இருக்கு. அது இந்த லைட்டுனால இருக்கும்பா. லைட் இவ்வளோ லைட்டு போட்டுட்டு இருக்கோம்ல, ஒரு லைட் கொஞ்சம் லைட்டை ஆஃப் பண்ணுவோம். கரெக்டாக இருக்கா? லைட் ஆஃப் பண்ணோன்னு கரெக்ட் ஆகிடுச்சு பாரு. ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 16,500 16,000 தான். 16,000. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஒரு செம்மையான மொபைலு, வாண்டடான மொபைலு. Note 10 சாம்சங் Note 10 இது. நல்லா கைக்கு அடக்கமாக இருக்கும், எட்ஜு மாடலு. அதே மாதிரி வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 9500 தான், 9500 தான் தரேன். இதில் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் டாட் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. இன்னும் நேற்று வந்த பிளாக் டாட் கிடையாது இது. இது கிட்டத்தட்ட வந்து அவரே 1.5 வருஷமாக இந்த பிளாக் டாட்டோடு தான் இருக்கார். இப்போ யூஸ் பண்ணுற கஸ்டமரை சொல்கிறேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பிளாக் டாட் இருக்க தான் செய்து. இதாக இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் டெவலப் ஆகிறதுக்கு வழி இல்லை. சரியா, அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்னதாக அடிபட்டிருக்கு, அது அப்படியே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், சின்னதாக அடிபட்டிருக்கு. ஸோ அதனால் அப்படியே இருக்குது, குறையெல்லாம் இல்லை. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/256. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்குவோம், நான் மறந்துட்டேன். காலையில் இது தனி வீடியோ இருக்குது, இதில் நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம். எல்லாமே இதில் உள்ளதெல்லாம் வந்து தனி வீடியோ போட்ட வீடியோ தான். சாம்சங் கேலக்ஸி Note 10 ப்ளஸ்ஸு, Note 10 இது, Note 10 ப்ளஸ்ஸு அது வேறு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 9500 தரேன். கேமராலாம் சூப்பராக இருக்குது பஸ். மொபைலே சூப்பர். இது தெரியாது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். கேமரா எப்படி இருக்குது காட்டுப்பா.
நல்லா இருக்கு. மொபைல் சூப்பராக இருக்குது பஸ், எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் பக்காவாக இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு 256. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்லேயே வந்து S22 தான். இது S22 ஒரே ஒரு கோடு இருக்குது. அதே மாதிரி ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8128. விலை வந்து பார்த்திங்கன்னா 9500, 9500 இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 6A 12500. மொபைலோட ப்ரைஸ் வந்து 12500. 6A 8128. 8 இல்லை 6128, சாரி 6128. மொபைல் நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 8. இது பாஸ்வேர்டு என்னன்னு ஒன்றும் வரவே இல்லை. நானும் அந்த ஆள்கிட்ட கேட்டு பார்த்தேன், பாஸ்வேர்டில் இருக்குது. சார்ஜ் இல்லை போல இருக்குது, ஆஃப் ஆயிடுச்சு. கூகுள் பிக்சலில் வந்து கூகுள் பிக்சல் OnePlusல வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு 256, 12000 இது. இது ஓப்போ ரெனோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல், ஓப்போ ரெனோ 7, 11000, 8128. இதெல்லாம் நிறையா போட்டோம். இது வந்து சாம்சங்கில் வந்து காலையில் போட்டோம். இது நாங்கள் 3000 போட்டோம். ஒருத்தர் வாங்க வந்தார். அவர் வாங்கும்போது தான் இதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். திடீர்னு பிளிங்க் ஆகுது, அதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஆஃப் ஆகுது, கண்ணாடி மாதிரி ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து விற்க முடியல, இல்லாட்டா இது வாங்கியிருப்பாங்க. இதில் என்னென்னா பேட்ரி எம்ஹெச் அதிகமாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. பேனல் வந்து ஒட்ட தெரியாமல் ஒட்டியிருக்கான். பேக் பேனல் உடஞ்சிருக்கும் போல இருக்குது. ஏதோ ஒரு கடையில் வாங்கி ஒட்டியிருக்காங்க. கடைங்க, ஸோ கடையில் கொடுத்து தான் ஒட்டியிருப்பாங்க, கஸ்டமராக ஒட்டியிருக்க முடியாது. அது ஒட்டினவன் சரியாக ஒட்டலை. ரெண்டாவது இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம விலையை குறைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 1500 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாருக்காவது சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை யூஸ் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஃபால்ட்டுன்னா, நம்ம சொல்ல வரோம்ல, பிளிங்க் ஆகுது. எப்போயாவது ஒருக்கா பிளிங்க் ஆகும். டிஸ்பிளே வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு திறக்கும். கடைன்னு ஒரு மாதிரி ஆடும். உங்களுக்கு தெரியல பிளிங்க்னா என்னன்னு தெரியல, இப்போ இல்லை. ஆனால் அந்த ஒரு கஸ்டமர் கொடுக்கும்போது ஆச்சு. நானே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது இப்போ இல்லை. ஸோ அவர் கொடுக்கும்போது அவர் வாங்க வந்தார், 3000 கொடுத்து வாங்க வந்தார். இப்போ பாருங்கள் என்ன பண்ணாலும் ஆக மாட்டேது. ஸோ ஓகே, இது 1500 தரேன். இது வந்து ஓப்போன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபீஸ்க்கு தரேன். ஓப்போ A53 8 GB ரேமு 128, 6 GB ரேமு 128. ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இது. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். கேமராலாம் கூட நல்லா இருக்குது. கேமரா கொஞ்சம் வச்சு காட்டுப்பா. ஸோ இதோட விலை 4000, 4000 ரூபீஸ் தான் இது. டிஸ்பிளே ஒரிஜினல் தானே இது? ஒரிஜினல் இல்லையா? அப்படியா? ஸோ ஓகே, இது 3500 தரேன். 3500 தரேன். டிஸ்பிளே மாற்றினதுன்னு தான் சொல்கிறாப்ல. ஆனால் A6 128 தானே? 3500, 3500 இதோட ப்ரைஸு. சரியா? வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஓப்போ என்ன மாடல் இது? A53 3500. இது வந்து ஒருத்தர் வாங்கிட்டார். இது 3500 போட்டோம், வாங்கிடுச்சு, விட்டுருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து Note 9. ஆக்சுவலாக வந்து Note 10 ப்ளஸுக்கெலாம் முன்னாடி வந்தது. இதெல்லாம் வந்து வந்த புதுசில் 1 லட்ச ரூபா விற்கிற போன் தான், இல்லைன்னு சொல்ல. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைலோட ப்ரைஸ் வந்து 10500 சொல்கிறாரு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு தெரியும் நாம் இதெல்லாம் கம்மியாக போட்டிருக்கோம். என்ன பண்ணுறது, கொடுக்குறாங்க. Note 9 மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் உண்மையிலே தரமாக இருக்குது. இதில் ஸ்டோரேஜுன்னு ஏதாவது வருமாப்பா? இதில் ஒன்றையும் காணோம். எங்கே போய் ஸ்டோரேஜ் பார்க்குறது? ஸ்டோரேஜா? ம் பாரு, என்னடா ஸ்டோரேஜ் சொல்லாமல் எப்படி விற்கிறது? என்ன ஜிபி ரேம்னு பார்க்கணும்ல. ஸ்டோரேஜ் போடு. அந்த வந்துச்சு. ஸ்டோரேஜ் வந்து 128 GB. 128 தானே? 128 GB, 8 GB ரேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 13 14. பர்பிள் ஒன்று இருக்குல்ல, ஐஃபோன் 14, அதையும் காமிச்சிடும். அதையும் இந்த கேமராவையும் வச்சு காட்டிடுவேன் எப்படி இருக்கு பாரு. போக மாட்டேங்குது. ஸோ ரெண்டுமே ஐஃபோன் 14 தான். ரெண்டுமே 128 தான். இதுவும் 32,000 தான். இதுவும் 32,000 தான். இதை விட இது நல்லா இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. இதில் வந்து பேட்ரி மட்டும் 87 இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது பாரு. 81 இருக்குது. 81 இருக்குது. பட் ஆனால் வந்து மொபைல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது பெர்ஃபெக்டாக இருக்குது. இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. 32,000 சர்வீஸ் போல். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் போகாத போகிறது வேல்யூ அதிகம். 32,000 ரூபா இது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 32,000 தான். இதில் வந்து கேமராக்குள்ளே டெஸ்ட் இருக்குன்றான். ஆமாம், உங்களுக்கே தெரியுதா? அங்கே பாருங்களேன். உள்ள அழுக்காக இருக்கு பாருங்கள். ஓகே, இதில் அழுக்கு இருக்குன்றாப்புல. சரி, ஓகே. இது 32,000, இதுவும் 32,000. ரெண்டும் இது 81% பேட்ரி, இது 87. ஸோ 32,000 ஐஃபோன் 14. இது S21 அல்ட்ரா, சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா. டிஸ்பிளேயில் கோடு இருக்குது. 14,500 போட்டிருக்காப்புல. பேக் டோர் வேறு உடஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துக்கங்க சரியா. இது OnePlus 11R பேக் டோர் சேஞ்ச் பண்ணி அதுவும் உடஞ்சிருச்சு. விலை 16,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி. இது ஒருத்தர் வாங்கிட்டார்ல, இது வாங்கிட்டார், சோல்டு. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து இது 2,500 ரூபா போட்டிருக்காரு. சின்ன பொண்ணு. இது என்ன ஜிபிப்பா? இது யாருது? இது 2,500 ரூபா. விவோ Y51, 8 GB ரேமு, 128, 4G மொபைல் தான். கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ அதனால் 2,500 ரூபா போட்டிருக்காரு. விலை கம்மியான ரேட்டில் அவ்வளோதான் வரும். 2,500 ரூபாய்க்கு என்ன இருக்கோ அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 8T ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். இதுவும் வந்து இப்போ ரொம்ப நாளாக போட்டிருக்கோம். இதுதான் இப்போ புதுசாக வந்தது. இது என்ன மொபைல்ப்பா? 9,000 போட்டிருக்கு. கிளாஸ் ப்ரோக்கனாக இருக்குது. கிளாஸ் ப்ரோக்கனு. போக்கோ F3 GTன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256, 8 GB ரேமு, 256. கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிருக்கு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், இங்கே உடஞ்சிருக்கு. இங்கே உடஞ்சது இங்கே வரைக்கும் போயிருக்கு சரியா.
மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லைல்ல. பேக் டோரும் உடஞ்சிருக்கு, பேக்லேயும் உடஞ்சிருக்கு, முன்னாடியும் உடஞ்சிருக்கு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 9000 போட்டிருக்காங்க. 8GB ரேமு, 256. போக்கோவில் வந்து 3Tயா, போக்கோ GT3. போக்கோ F3 GT. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ வந்து சூப்பர் ஃபோன் தான், இல்லைன்னு சொல்ல. மோட்டோவில் வந்து என்ன மாடல் தெரியுமா, இது 18000 ரூபா. மோட்டோ ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ எட்ஜி 50 ப்ரோ. மோட்டோவில் எட்ஜி 50 ப்ரோ. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேமு, 256. சரியா, மொபைல் வந்து உண்மையிலே தகன்னு ஒரு சின்ன இஷ்யூ கூட கிடையாது. மொபைல் எப்படிப்பா இருக்குது காட்டு, கேமரா எல்லாமே A to Z தெளிவாக இருக்குது. பஸ் பார்த்தாலே தெரியும் நமக்கு புதுசாக இருக்குல்ல மொபைல் பார்க்கும்போது. கண்டிஷனும் அதே மாதிரி தான் இருக்குது. 12256, 18000 ரூபா இதோட விலை. என்னப்பா நல்லா இருக்குல்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸு. 14 ப்ரோ மேக்ஸ் வந்து 14 ப்ரோ மேக்ஸ் தானே இது. பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, பேட்ரி வந்து 88 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணியிருப்பான், பண்ணாமல் இருப்பான், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பஸ் நாங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணால் இதை வந்து அதுக்குன்னு ஒரு செக் பண்ணுறதுக்குலாம் எங்கள்கிட்ட கருவி கிடையாது. சில கடைக்காரங்களும் கொடுக்குறாங்க, கஸ்டமரும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு தெரிஞ்சது என்னென்னா அதில் இருக்கிறது தான் சொல்கிறோம். பேட்ரி வந்து 88. பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. வேறு 256, 14 ப்ரோ மேக்ஸு. விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு, 49000 ரூபா. கேமரா எப்படி இருக்குது காட்டு. கேமரா ஓரளவு பரவாயில்ல, பெஸ்ட்டாக இருக்குது, எதுவுமே இஷ்யூவே கிடையாது. கேமராலாம் சூப்பராக இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. எப்படிப்பா கேமரா டஸ்ட்டு போகாமல் தான் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனால் ஒரு ட்ராக் மட்டும் இருக்குது கேமரா, நல்லா தான் இருக்குது. பஸ் எதுவுமே இஷ்யூ இல்லை, டஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா தான் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 49000 ரூபா, 49000. சரியா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே நம்ம போட்டு அழுத்து போயிட்டோம். ஐஃபோன் 16 ப்ளஸ் 63000 ரூபா. இது வந்து S21 ப்ளஸ் 9000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து என்ன மாடலுப்பா, ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன், 15500 ரூபா. அது S20 FE வந்து 5G மொபைலு, 15500 போட்டிருக்காரு. 5G மொபைலு பாக்ஸோடு இருக்குது, 15500 ரூபா போட்டு 11500 ரூபாயா. ஆமாம் 11500 ரூபா, சாரி 11500 ரூபா போட்டிருக்கு. மொபைல் நல்லா தான் இருக்குது. S20 FE 5G மொபைல். இது வந்து ஓப்போவில் F27 5G மொபைலு, 15500 ரூபா, 8128. இதுவும் வாரண்டிலாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி போட்டோம். இதோட நாங்கள் கிளம்ப வேண்டியதான். சரியா தம்பி, அப்படியே எடுத்து வச்சிருப்பா அழகா, எல்லாத்தையும் உள்ளே வச்சிடறோம். கடைங்கள்லாம் எல்லாம் அடைச்சிட்டாங்க, இந்த பக்கமும் கடை அடைச்சிருக்கு. நீ அதை எடுத்து வச்சிரு. அவன் வண்டியை எடுத்துகிட்டு வந்தால் ஆசியம் இல்லைல்ல, சார்ஜ் கூட போட விட மாட்டேங்கிறானுங்களா வண்டியை. இல்லை இது கட்டுறோம். பஸ் இதோட நாங்கள் கிளம்புறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். சரியா, வீடியோ ரொம்ப நேரம் ஓடிடுச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. சரியா, அரசியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியல. சின்ன சின்ன கட்சிங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்குது, நல்லா பார்க்குற வரைக்கும் நல்லா தெரியுது. இந்த ராமதாஸ் மேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வருது. ஸோ இந்த ராமதாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தொடங்கும்போது அந்த பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று தொடங்கினார் பார்த்திங்களா, அப்போ வந்து அதுக்கு அந்த 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 கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு பேர் எடுத்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்ததே வந்து ஒரு பாய் தான், பழனி பாபான்னு சொல்லிட்டு. அவர் இல்லைன்னா இன்றைக்கி அவங்க யாருமே இல்லை. சரியா, தான் நிறையா விஷயம் இருக்குது. ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிறேன். சரியா, எப்போவுமே அரசியல்னாலே உங்களுக்கு தான் தெரியுமே, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. எவனையும் வளர்த்து விட்டவனே மதிக்கவே மாட்டானுங்க. அது சசிகலாவாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்லை வந்து தப்பிச்சது திமுக காரங்க மட்டும்தான் குடும்ப அரசியலாக்கி விட்டானுங்க. நம்ம என் பேரன் அப்பனுக்கு குண்டி கழுவி விட்டானுங்க, இப்போ மயனுக்கு குண்டி கழுவுறானுங்க, அடுத்து பேரனுக்கு குண்டி கழுவானுங்க. இதே நம்ம வந்து பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டோம். ஒன்றும் புரியல.